தொழில்ல வந்து ரொம்ப மிகச் சிறப்பான ஒரு அம்சங்களை எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். தொழில்ல நீங்க உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தொழில் அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தருகிறார். உங்களுடைய தொழில்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டாப்பர் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார். நிறைய சொத்து சேர்த்த போறீங்க. உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இப்பொழுது குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி. நண்பர்களே, மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். உலகத்திலேயே ஒரு அப்பா யார் என்பதை அம்மா தான் காட்டுகிறாள். குரு யார் என்பதை அப்பா காட்டுகிறார். தெய்வம் யார் என்பதை நல்ல குரு தான் காட்டுகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குரு இருந்தால்தான் தெய்வத்தின் அறிமுகமே உங்களுக்கு கிடைக்கும். எனும்போது குருவினுடைய வல்லமை நமக்கு தெரியும். அந்த குரு வந்து பெயர்கிறார். வருஷம் பெயர்றது தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த குரு பெயர்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, யார் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது, என்ன ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் விலாவரியாக பார்ப்போம். ஒரு கல்யாணமாகுத நம்ம வீட்டில் குரு பலன் வந்தாச்சா, நமக்கு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குதா குரு பார்வைப்பட்டாச்சா, எல்லாமே குரு தான். இந்த குரு இருந்தால் தான் உங்களால் எந்த காரியங்களும் செய்ய முடியும். ஜோதிட சாஸ்திரத்திலே பொன்னார் மேனியன் என்று பாராட்டுகிறது அந்த ஜோதிட சாஸ்திரம். பொன்னார் மேனியன் தங்கம். ஸோ அந்த குரு வந்து வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு எழுந்தருளுகிறார். ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு எழுந்தருளக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார். காரணம், மிதுனம் என்பது புதனுடைய வீடு. புதனுடைய வீடு என்பது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு. ஏன்னா புதன் என்பது வித்யாகாரகன். குருன்னா எல்லாருக்கும் சொல்லித்தரத்துக்கான கடவுள். ஸோ வித்யாகாரகன் புதனுடைய வீட்டிலே குரு செல்லும் பொழுது கணக்கிலடங்காத பொற்பலன்களை எல்லாம் அள்ளித்தருகிறார். அவ்வகையில் யார் யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கப் போகிறது, யாரெல்லாம் உயர்ந்த பதவியை அடையப் போகிறீர்கள், வெளிநாடு செல்லப் போகிறீர்கள், யாருக்கெல்லாம் புத்திர பிராப்தி சந்தானம் உண்டாகப் போகிறது என்பதெல்லாம் ராசி ரீதியாக விலாவரியாக பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் 4ஆம் வீட்டில் வருகிறார். 1-10 4ஆம் வீட்டில் வரும் பொழுது ராசிநாதன் மற்றும் 10 தொழில்காரகன் 4ஆம் இடமாகப்பட்ட கேந்திர பலம் பெறுகிறார். கேந்திர பலம் பெறுகின்ற இந்த குரு பகவான் என்ன பலன்களை தரப்போகிறார்னா, தொழிலில் வந்து ரொம்ப மிகச் சிறப்பான ஒரு அம்சங்களை எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். தொழிலில் நீங்க உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தொழில் அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தருகிறார். என்றைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே, குரு பகவான் வந்து என்றைக்குமே சொல்லுவேன், எந்த ஒரு சுபக்கிரகமும் கேந்திர பலம் பெறும் பொழுது அதனுடைய பலங்கள் அதிகமாகும். கேந்திர பலம் 1, 4, 7, 10ங்கிற அமைப்பில் ஒரு கிரகம் வரும் பொழுது அதனுடைய பலம் என்பது அதிகமாகிறது. ஸோ அப்போது 1-10 குரு பகவான் 4ஆம் இடம் பெறும் பொழுது கேந்திர பலம் பெறுகிறார். இந்த கேந்திர பலம் பெறுகின்ற குரு பகவான் என்ன பலன்கள் எல்லாம் தருவார்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம். ஆயுள் பாவத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஆயுசுக்கு அதிபதியாக, ஆயுசை வந்து உங்களுடைய ஆயுசை வந்து விருத்தி பண்ணக்கூடிய அம்சங்களாக பார்க்கிறார். அதே மாதிரி 4ஆம் வீட்டில் இருந்து கொண்டு 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழிலில் விருத்தி போன்றவை ஏற்படுத்துகிறார். உங்களுடைய தொழிலில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டாப்பர் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வேலையில் உங்களுடைய பிரதிநிதித்துவத்தை நம்பர் 1 பொசிஷனை உங்களுக்கு கொடுக்குறார் குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலியமாக. அடுத்து குரு பகவான் வந்து உங்களுக்கு 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய பூர்வ புண்ணிய, அதாவது போன ஜென்மத்து கர்மா அப்படின்னு சொல்லலாம். அல்லது 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். 12ஆம் இடம் என்பது வம்பு வழக்குகள் வரக்கூடிய இடம். இந்த 12ல் தான் இந்த ராகு பகவான் உட்காந்து உயிரெடுத்துட்டு இருக்கார். இந்த 12ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் பழைய வீணாக போன பழைய பிரச்சனைலாம் எடுத்து வச்சு ஓட்டின்னு இருப்பார். அந்த 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது
அதிலிருந்து நிவர்த்திகள் போன்றவற்றை உண்டு பண்ணுகிறார். 12 தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஆக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது என்னென்னா, தொழிலில் நம்பர் 1 கொண்டு வர்றதோடு மட்டுமில்லாமல் அதோட மட்டும் இல்லாமல் 9ஆம் இடமாக 8ஆம் இடமாகப்பட்ட ஆயுள் பாவத்தை பார்த்து மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். உயிருக்கு ஆபத்தான பிரச்சனைகள் போன வருடத்தில் ராகுவால் இன்னும் பாதிக்கப்பட்டு வயிறு மற்றும் கிட்னி லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டிருக்கவங்கெல்லாம் உங்களுக்கான விமோசனமாக இந்த குரு பகவான் வந்து விளங்குகிறார். குரு 8ஐ பார்த்து அசட்ஸை சேர்த்துறார். நிலை சொத்துக்கள், அதாவது அசையா சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய வீடு, ஜுவல்ஸு, பத்திரங்கள் போன்றவற்றெல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். நிறைய சொத்து சேர்த்த போகிறீங்க. அந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா நெருங்க முடியாத அளவுக்கு மற்றவர்கள், அதாவது தேவையில்லாமல் வீணாக போக முடியாத அளவுக்கு நீங்கள் எதெல்லாம் வந்து வாழ்க்கையோட லட்சியங்கள் நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதற்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த வருடம் அமையும். இந்த வருடம் முடியறதுக்குள்ளே இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இவ்வளோ சேமிப்பை நம்ம சேர்த்துடணும், இப்படி வீடு வாங்கணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி மாதிரிலாம் ஐடியா வச்சுருப்பீங்க. அந்த ஐடியாலாம் செட் பண்ணக்கூடிய, அது சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அம்சமாக குரு பகவானுடைய 5ஆம் பார்வை இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் முன்னாடி டிஜிட்டல் கார்டுன்னு சொல்லலாம். அப்போ இந்த வருடம் குருவை வந்து நான் டிஜிட்டல் கார்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா புதனுடைய வீட்டிலிருந்து பார்க்கிறார் என்பதால் தொழில்நுட்பத்தில் உங்களுடைய வளர்ச்சி என்பது பிரம்மாண்டமாக இருக்கும். தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ப்ரமோஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூடியூப்பு, இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப கொடிகட்டு பரப்பீங்க. அதில் வந்து நீங்கள் நம்பர் 1 வர்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் இந்த குரு பகவான் தருகிறார். குரு உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 10 வந்து மிளர்கிறது. தொழிலில் வந்து உங்களுக்கான இன்வெஸ்டர்ஸ், உங்களுக்கான கிளையண்ட்ஸ் அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து தொழில்நுட்பத்தின் மூலியமாகவே உள்ளே வருவதற்கான வசதிகள் எல்லாம் உங்களுக்கு வருகிறது. எப்படிலாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த கிளையண்ட்ஸ் அட்ராக்ஷனுங்கிறத வந்து தொழில்நுட்பத்தின் மூலம் வெப்பேஜு, ஆப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணி நீங்கள் எவ்வளோக்குள்ள கிளையண்ட் பேஸை வந்து நீங்கள் டிஜிட்டலாக வச்சுருப்பீங்க. 10ஆம் இடம், இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, அது ஒரு கட்டுப்பாட்டுடைய ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு ஸ்கூல்ஸு, அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுடைய ஒரு நிர்வாகமாக அந்த அமைப்பு செயல்படும். அதுக்கு ஒரு அந்த 10ஆம் இடம் என்பது. அப்போ புதுசாக ஸ்கூல் தொடங்குறவங்க, புதுசாக வந்து நீங்கள் ஒரு ஸ்தாபனங்கள், கல்விச்சாலை ஆரம்பிக்கிறவங்க, டியூஷன் சென்டர்ஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒருத்தருக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள், வித்தை, எனக்கு நல்லா வாசிக்க தெரியும், இசைக்கருவிகள் வாசிக்க தெரியும், கவலைப்படாதீங்க, நீங்கள் இனிமேல் உங்களுக்கு குரு பகவான் பார்வையால் நீங்கள் நல்ல பெரிய மாஸ்டர் ஆகிடுவீங்க போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் குரு பகவான் தருகிறார். குரு 10ஐ பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வியாபாரம், ஒரு பிஸ்னஸ் என்பது ஏற்படும். ஆக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தொழிலில் நம்பர் 1ஆக வைப்பது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்.